அன்பிற்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் 4 முக்கியமான வார்த்தைகளை நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார். முதலாவதாக விளக்கை பற்றி எடுத்துரைக்கின்றார். விளக்கு இருளை அகற்ற பயன்படுகின்றது. அதே போல மறைவானவற்றை பார்ப்பதற்காக விளக்கு பயன்படுகின்றது. நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உண்மையை இதற்கு உதாரணமாக வைத்து கூறுகின்றார். அதாவது, எவ்வாறு விளக்கு மரத்தண்டின் மீது வைத்து அனைவருக்கும் ஒளியை கொடுக்கின்றதோ அதே போல நம்முடைய நல்ல செயல்களின் மூலமாக உண்மைக்கு சான்று பகர்ந்த வாழ்வு வாழ அழைப்பு விடுக்கின்றார். இரண்டாவது வார்த்தையாக மறைவான அனைத்துமே ஒரு நாள் வெளிப்படுத்தப்படும் என்று குறிப்பிடுகின்றார். மனிதனுடைய இயல்பான குணம் என்னவென்றால், நான் எப்போதெல்லாம் தவறு செய்கின்றமோ அந்த தவறை மறைப்பதற்காக வழியை தேடுவோம். அதே போலத்தான் நாம் எப்போதெல்லாம் மறைவாக செய்கின்றோமோ அது ஒரு நாள் வெளிப்படுத்தப்படும் என்று நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகின்றார். நாம் உண்மையை வெளிப்படுத்த வேண்டுமென்றால் நாம் அனைத்தையுமே வெளிப்படையாக செய்ய வேண்டும். மூன்றாவது வார்த்தையாக, எந்த அளவையால் அளக்கின்றீர்களோ அதே அளவையால் உங்களுக்கு அளக்கப்படும் என்று குறிப்பிடுகின்றார். ஒரு பந்தை எந்த வேகத்தில் சுவரில் எறிகின்றோமோ அதே வேகத்தில் அது நம்மிடம் திருப்பி வரும். நாம் நல்ல செயல்களை செய்கின்ற பொழுது நல்ல செயல்கள் நம்மை தேடி வருகின்றது. அதே போல தீய செயல்களை செய்கின்ற பொழுது தீவினை நம்மை தேடி வரும். எனவே நல்ல செயல்களை செய்து நல்ல செயல்களை தேடிக்கொள்ள நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அழைப்பு விடுக்கின்றார். நான்காவது வார்த்தையாக, உள்ளவருக்கு அனைத்துமே கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என்று குறிப்பிடுகின்றார். இது எதை குறிக்கிறது என்றால், ஒரு தனி மனிதனுடைய அறிவாற்றலையும் திறமைகளையும் குறிப்பிடுகின்றது. நான் எப்போதெல்லாம் அந்த அறிவாற்றலையும் திறமையை பயன்படுத்துகின்றனோ அதிலிருந்து நான் புதிதாக எதையாவது கற்றுக்கொள்கின்றேன். ஆனால் திறமையை பயன்படுத்தாமல் போகின்ற பொழுது என்னுடைய திறமை என்னோடு முடிந்து விடுகிறது. எனவே நான் அறிவாற்றலையும் திறமையையும் பயன்படுத்துகின்ற பொழுது கடவுள் அதிகமான ஆசீர்வாதத்தை தருகின்றார். எனவே பிரியமானவர்களை, இந்த 4 வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையை வாழ்வாக்குவோம். கடவுள் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.